அனைவருக்கும் வணக்கம். நாளைக்கு சமையலுக்கு தேவையான பீர்க்கங்காய், சுரைக்காய், தேவையான கொஞ்சம் பூக்களும் பறிச்சாச்சு. இரவு நேரத்தில் பீர்க்கங்காயோட பூக்கள் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி பெண் பூக்கள் நம்மளுடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய செடிகளில் வந்துச்சுன்னா நாம் அதை மகரந்த சேர்க்கை செஞ்சு விட்டாலே அது காயாக மாறிடும். மூக்குத்தி அவரை செடியும் அழகு, அதனுடைய காயும் அழகு. மற்ற காய்களை விட ரொம்ப வித்தியாசம். அந்த காய் பூக்கள் ரொம்ப ரொம்ப ஒரு பூச்செடி மாதிரி அழகாக இருக்கும். பீர்க்கங்காய் 4-5 இருக்குது. அதில் நல்லா இலசாக பார்த்து நான் பறிக்கிறேன். இப்போது பீர்க்கங்காய் சட்னி ஒரு தனி ருசி தான். அதுவும் நம்ம தோட்டத்து காய் அப்படின்னு சொல்லும்போது ருசியோ ருசி. எங்கள் வீட்டு மாடித்தோட்டம் 2வது ஃப்ளோரில் இருக்கிறதுனால பூச்சிகள் வண்டுகள் அதிக அளவு வராது. பூச்சி வண்டு வந்தால் தான் மகரந்த சேர்க்கை இயற்கையாக நடைபெறும். இயற்கையாகவும் சில நேரங்கள் நடைபெறும். அதே நேரம் எல்லா நேரங்களும் நடக்கும்னு சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் நாமளே அதை செயற்கையாக அதை நாமளே ஒரு பூவை பறித்து மகரந்த சேர்க்கை செஞ்சு விட்டுட்டோன்னா நம்மளோட தோட்டம் முழுக்க காய்கள் இருக்கும். சில வேலைகள் கடமைக்காக செய்வோம், சில வேலைகள் ரொம்ப ரொம்ப பிடிச்சி செய்வோம். அந்த மாதிரி நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை தினம் 1 மணி நேரம் செய்யும்போது பலனும் அதிகமாக கிடைக்கும். நமக்கும் ரொம்ப ஒரு ஆறுதலாக சந்தோஷமாக இருக்கும். புடலங்காயிலையும் காய்கள் விட ஆரம்பிச்சிருக்கு. அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் பூச்செடிகள் இருக்குது. அந்த பூச்செடிகளையும் ஃபைனலாக பார்த்து ரசிச்சுக்கிட்டு தேவையான பூக்களை மட்டும் பறிச்சுக்கிட்டு நம்ம தோட்டத்துலேருந்து வந்தாச்சு. அந்த மனம் கிட்டத்தட்ட 2 or 3 ஹவர்ஸுக்கு ஹாப்பியாக இருக்கும் இதை நினச்சிக்கிட்டே. இந்த பூவோட பேர் ஜினியாவா இல்லை கேபிட்டல் டாலியாவான்னு எனக்கு சரியாக தெரியலை. பட் கலராக பார்க்குறதுக்கும் அவ்வளவு அழகு அழகுன்னா அவ்வளவு அழகு. உடலுக்கு ஆரோக்கியத்தை தருவதற்காக காய்கறியும், மனதுக்கு ஆரோக்கியத்தை தருவதற்காக பூச்செடிகளும் வளர்க்குறேன். நமக்கு பிடிச்ச விஷயத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஹாப்பியாக இருப்போம். தேங்க்யூ.